தன்னுடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தது போல நாமும் தேவனுக்காக நம்முடைய ஜீவன் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் தேவனுடைய கரத்தில், ஏசப்பா என்னுடைய ஜீவன் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் எப்பொழுதுமே தேவனுடைய கரத்தில் தான் இருக்கணும், நம்முடைய கரத்தில் அல்ல. அல்லேலூயா. நாம் நம்முடைய ஜீவனை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பினால் அது என்ன செய்வோமா? இழந்து போவோம். அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜீவன் என்ன செய்கிறாராம்? பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் பைபிளில் சொல்லப்படுகிறது, அவர் நம்மை கூடார மறைவுக்குள்ளே மறைத்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கூடார மறைவு அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய மறைவிடத்துக்குள்ளாக, தேவனுடைய செட்டை நிழலுக்குள்ளாக மறைத்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு நினைக்கிற காரியங்கள் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மதிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுடைய எண்ணங்கள் எல்லாம் திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறென்றுக்கும் வரான். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் இன்று வரைக்கும் அவருடைய கிருபை நம்மளை இருக்கிறது, தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய இரக்கம் நம்மளை தாங்கி நடத்துகிறது. அதற்காக அதை ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு சொல்லுகிறதான காரியம் உண்டு, நீ நாளைக்கு மாய்ந்து போவாய், மறுநாளில் மாய்ந்து போவாய், அதுக்கு மறுநாளில் மாய்ந்து போவாய் என்று சொல்லி மனுஷனை குறித்து பிசாசு பல திட்டங்களை வைத்திருப்பார். அல்லேலூயா. அந்த திட்டங்களை ஆண்டவர் செய்ய மாட்டாரு, நிறைவேற்ற விட மாட்டார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடினாலே தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால், நம்முடைய ஜீவன் அவருடைய ஜீவனுக்குள்ளாக மறைந்திருக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஜீவன் நம்ம நினைக்கிறது உண்டு, இனி எத்தனை காலம் நம்முடைய வாழ்க்கை, எவ்வளவு காலம் நம்முடைய ஜீவன். அல்லேலூயா. அப்படி நாம் நினைக்கிறது உண்டு. ஆனால் நம்முடைய எண்ணங்களுக்கு, பிசாசு எண்ணங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அந்த எண்ணத்தை கொண்டு வருகிறது யாரு? பிசாசனை கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறது உண்டு, நீ நரங்குற நரக்கத்தை பார்த்தா இனி ஒரு வாரம் கூட நிச்சயாது செல்லாது அப்படின்னு பிசாசு அந்த எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். அப்படிப்பட்ட சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் யோபுடைய மனைவி யோபு எடுத்து சொல்லுகிறதான வார்த்தையை பாருங்க, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு. அல்லேலூயா. அப்பொழுது அந்த யோபு அந்த இடத்துல தேவனை தூசிக்கவில்லை. ஏன் அந்த இடத்துல அந்த வார்த்தையை வெளிப்படுகிறது என்று சொன்னால், யோபு எங்க போகக்கூடாது? எங்க போகக்கூடாது? பரலோக ராஜ்யத்தை போகக்கூடாது. அல்லேலூயா. தேவனை தூசித்து அவன் ஜீவனை விடும் பொழுது அவன் அவ்வளவு காலங்களும் அவன் கட்டிக்காத்ததான அந்த விசுவாசம், அந்த ஜெபங்கள், அந்த வேத வாசிப்புகள், அவன் தேவன் வைத்திருக்க நம்பிக்கை எல்லாம் அந்த ஒற்ற செகண்ட்ல என்ன செய்யும்? அந்த ஒற்ற வார்த்தையில் என்ன செய்யும்? தகர்க்கப்பட்டு போகிறது. அல்லேலூயா. அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன செய்யும்? அதான் பிசாசு தந்திரமான ஒரு காரியத்தை அந்த யோபுடைய வாழ்க்கையில கொண்டிரும்படியாக அவன் சொல்லுகிறான், நீ தேவனை தூஷித்து. அப்ப தேவனை எதற்கு அங்கே தூஷிக்க வேண்டும் என்று பிசாசு சொல்லுகிறான் என்று சொன்னால், தூஷித்தால் அவனுக்கு எங்க இடம் கிடையாது? அதே போல இன்றைக்கும் நமக்கு ஆண்டு கொண்டிருக்கிற நெருக்கத்தில் எல்லாம் பிசாசம் சொல்லுகிறது உண்டு, நீ என்ன செய்? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய வாயில அந்த தூஷிப்பு வார்த்தைகள் வருகிறது உண்டு. அநேக நேரங்களில் அந்த தூசரமான வார்த்தை வருகிறது உண்டு. எப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு காலங்கள் ஜெபிக்கிறேனே, இவ்வளவு காரியங்கள் போராடுகிறேனே, இவ்வளவு நேரங்கள் உபவாசம் இருந்திருக்கிறேனே, எவ்வளவு ராத்திரிகள் கண்ணீர் வடித்திருக்கிறேனே, எனக்கு ஒரு பதில் இல்லையா என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி இருக்கிறது. தோற்றம், அந்த தோற்றத்தை கொண்டிருக்கிறது யாரு?
யார் கொண்டிருக்கிறது? பிசாசானவன். அல்லேலூயா. இந்த தோற்றம் அநேகருடைய வாழ்க்கையிலே வந்து அவர்களை மரணத்துக்குள்ள கொண்டு போய் இருக்கிறது. இனி உலகத்தில் ஜீவிக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியத்தை பிசாசு யோபுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார். ஆனா யோபு அந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பாருங்க, தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றதாம் தீமைகளை பெற வேண்டாமோ? அல்லேலூயா. நமக்கு ஆண்டு செய்திருக்கிற காரியம் என்னதான்? நன்மையான காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாரு, நம்மளை சிக்ஷிக்கிறாரு, நம்மளை பரிசிக்கிறாரு, சில சூழ்நிலைகளுக்கு கொண்டு போகிறாரு. ஆனால் பிசாசுடைய இஷ்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதில்லை. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் குழந்தைகளுடைய இருதயமாக மாறணும். யாருடைய இருதயமாக மாறணும்? குழந்தைகளுடைய இருதயமாக மாறணும். அல்லேலூயா. ஏன் குழந்தைகளுடைய இருதயமாக மாறணும்னு சொன்னா,